அஜர்பைஜான் எல்லையில் பனிமூட்டம் காரணமாக மலைப்பகுதியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய சூழ்நிலையில் அந்த விபத்தில் அவர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கடினமான முறையில் தரையில் மோதிய நிலையில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய சூழ்நிலையில் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்து நேரிட்ட 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஈரான் நாட்டின் அதிபர் தற்போது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜர்பைஜான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்துல ஈரான் நாட்டுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரான் அதிபர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் அடர்ந்த வனப்பகுதியில் மோசமான வானிலை காரணமாக விபத்தில் சிக்கியதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. விபத்து நேரிட்ட 17 மணி நேரங்களுக்கு பிறகாக ஹெலிகாப்டருடைய உடைந்த பாகங்கள் தற்பொழுது இந்த அடர்ந்த காட்டு வனப்பகுதிக்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மோசமான வானிலை காரணமாக அவர் சென்று பயணம் மேற்கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டரானது விபத்தில் சிக்கியிருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அந்த விபத்தில் சிக்கியுடைய விவரங்கள் உயிரிழந்ததா அல்லது அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கிடைக்காமல் அந்த ஹெலிகாப்டர் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழல்ல தற்பொழுது விபத்து நடந்து 17 மணி நேரங்களுக்கு பிறகாக அந்த ஹெலிகாப்டருடைய உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த விபத்துல அஜர்பைஜான் எல்லையில் நடந்த இந்த விபத்துல தற்பொழுது அந்த நாட்டினுடைய ஈரான் நாட்டுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பான காரணிகள் என்ன என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறாங்க. தற்போது முதல் கட்டமாக மோசமான வானிலை காரணமாக தான் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஹெலிகாப்டர் கூடிய கருவிகளை பொறுத்து அது கிடைக்கக்கூடிய தகவலை அடுத்து இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அந்நாட்டு சார்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.